ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் அடுப்பு பக்கமே போகாமல் ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக நல்ல டேஸ்டியான ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வெறும் 50 ரூபாய் செலவில் நம்ம 1/2 கிலோ அளவுக்கு ஸ்வீட் செய்யலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 6-7 பாதாம் சேர்த்துக்கோங்க. பாதாம் இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நட்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட செஞ்சுக்கலாம். இது கூட 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் பொட்டுக்கடலைக்கு 3/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ இது அந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்சதை ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் மாவு ஜல்லிக்கிற ஜல்லடை எடுத்துகிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. என்னதான் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிருந்தாலும் 1-2 குருணை இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சலித்து இந்த குருணைகளை நீங்கள் மறுபடியும் கூட சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு எல்லோ கலருக்காக 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா முதல்ல கலந்து விட்டுக்கலாம். இதில் சேர்த்துருக்க மஞ்சள் தூள் மாவோடு நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு மஞ்சள் தூளுடைய ஃப்ளேவரோ டேஸ்ட்டோ உங்களுக்கு ஸ்வீட்டில் தெரியாது. லைட்டான ஒரு எல்லோ கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம். பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூனாக பால் சேர்த்து இந்த மாவை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பால் சேர்த்து பிசைகிறது கரெக்டாக நீங்கள் பிசையணும். கொஞ்சம் பால் உங்களுக்கு அதிகமாயிட்டால் கூட இது ரொம்ப கொலன்னு ஆன மாதிரி ஆயிரும். அதனால் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த பக்குவத்தில் இருக்கணும் மாவு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் அப்படியே லட்டு மாதிரி இந்த மாதிரி உருட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு தட்டில் நெய் தடவிட்டு இந்த மாவை நம்ம தட்டில் சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி கை வச்சு நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. நல்லா சமப்படுத்திக்கோங்க. சமப்படுத்திட்டு என்கிட்ட குக்கி கட்டர் இருக்குது. இந்த மாதிரி கட்டர் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக பர்ஃபி கட் பண்ணுற மாதிரி கத்தியால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். நான் ஒரு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம கட் பண்ணி எடுத்தது போக மீதி இருக்க மாவையும் அதே மாதிரி மறுபடியும் பிசைஞ்சிட்டு நீங்கள் சமப்படுத்திட்டு மறுபடியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், சூப்பராக நல்ல டேஸ்டியாக வாயில் வச்சதும் கரையிற மாதிரி பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி இதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.